கமருதனையும் வினோதையும் தயவு செஞ்சு ஒன்னா ஒப்பிட்டு பார்க்காதீங்க கைஸ். ஒரு நல்லவனுக்கு சப்போர்ட் பண்றனாலேயே சப்போர்ட் பண்றவன் ஹீரோ மெட்டீரியல் ஆயிடாதுல. பொண்ணுன்னு இருக்கிற காரணத்தினாலேயே அந்த கண்டஸ்டன்ட்டை எல்லா பொண்ணுங்களும் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணாதீங்க. எந்த வகையான ஜெண்டர் பயாஸ்னஸும் இல்லாம பரந்த மனப்பான்மையோட நான் சொல்றதை நீங்க கேட்க ரெடியா? வாங்க பொய்களை உடைப்போம். பொய்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தவங்களை பார்த்தோம், உண்மைக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறவங்களை பார்க்கணும்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்த்துட்டே வாங்க. இந்த போலித்தனமான கண்டஸ்டன்ஸோடைய முகத்திரையை கிளிக்கலாம். பட் பிஃபோர் தட், இஃப் யூ ஹவ் நாட் சப்ஸ்கிரைப் டு சௌமி மாமி சேனல், தயவு செஞ்சு கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒன்றும் பெரிய பிரம்ம ரகசியம்லாம் இல்ல. கமருதீன் அரோராவை யூஸ் பண்ணி பார்வை ஜலசாக்க ட்ரை பண்ணாரு. பாரு அரோரா மேல ஜலஸ் ஆகிட்டு எதுவுமே செய்யாம குசு குசுன்னு ஓரமா பேசிட்டு இருந்த அரோரா சும்மா விட்டு இருந்தாலே வீட்டுக்கு போயிருக்கும். அதை தன்னோட எனிமையா ஆக்கிக்கிட்டாங்க. ஆபாச குறியீடுன்னு காட்டினதுக்கு எல்லாம் காரணம் அதுதான். அந்த பொண்ணை வெளியில அடிச்சு திருத்தி அனுப்பிச்சிட்டு கம்முவா தனக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியா கேமை விளையாடலான்னு யோசிச்சாங்க பார்வதி. ஆனா அரோராக்குள்ளேயும் வில்லத்தனம் இருக்கும், சீண்டி விட்டா வெளியில வரும், ஆனா இந்த அளவுக்கு வரும்னு பார்வதியே நினைச்சிருக்க மாட்டாங்க. அதுவும் அந்த ஆபாச குறியீடுன்னு அரோரா மண்டேல ஒரு ஆட்டம் பாம்பை கொளுத்துனாங்களோ அன்னைக்கு யாருமே கண்டுக்கலனாலும் அரோரா மனசுல ஒரு பெரிய சபதம் உருவாச்சு. ஒன்று, கமருதீனோடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிட்டு பார்வதியை கமருதீன் கிட்டேருந்து வெளியில கட் பண்ணி அனுப்பணும். பார்வதியை கெட்ட பொண்ணுன்னு ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஏன் கெட்ட பொண்ணா காட்டணும்னு இவ்வளோ அவங்க யோசிச்சு முன் வந்தாங்கன்னு தெரியல. பார்வதியை சாதாரணமா விட்டாலே மக்களுக்கெல்லாம் தெரியும் அவங்க எந்த அளவுக்கு எச்சத்தனமான கேம் விளையாடுறாங்கன்ட்டு. பார்வதியோட எச்ச கேம்னு ஏன் சொன்னேன்னா, அவங்க மற்றவங்களை புட் டவுன் பண்ணி பின்னாடி போய் பேசி மற்றவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு முன்னேறணும்னு நினைக்கிற கேம் ரொம்ப எச்ச. நிறைய நேரம் நீட்டிச்சு வேணா இது தரலாம், கண்டென்ட் கொடுப்பாங்கிற ஒரு பேர்ல. ஆனா கப்பெல்லாம் இவங்க என்ன தொடக்கூட முடியாது. ரொம்ப லாஜிக்கா பேசுற அரோரா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பார்வதியை டைரக்டா சீண்டி பார்க்கணும்னு நினைச்ச காரணத்தினால கமருதீன் ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணிட்டு இவகிட்ட பேசாத கம்மு, இவளை லவ் பண்றதை நிறுத்து கம்முன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற பேர்ல. இதெல்லாம் காணா வினோத் சொல்லியிருப்பாரு. ஃப்ரெண்டா இருந்தானா என்ன மச்சான் கஷ்டப்படுறியாங்கிற கஷ்டங்களை கேட்கலாமே தவிர ஒருத்தரோட ஃப்ரெண்ட்ஷிப்பையோ ஒருத்தர் மேல லவ் வச்சிருக்காங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க அதை கட் பண்ணி நீ தூக்கி போட்டு வா அப்பதான் என்னோட பழகணும்னு சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அரோராவை வச்சு பார்வை ஜலஸ் ஆக்கணும்னு யோசிச்ச கமருதீனுக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு அரோரா பார்வதி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து ஜலஸ் ஆகுறாங்கன்னு தெரிஞ்சு சந்தோஷப்பட்டாங்கன்னு இவருக்கு உண்மை தெரியாமலே இருந்திருக்கும். ஸோ ரெண்டுமே கேடிங்க தான், ரெண்டு பேரையும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க தான். இங்க எங்க திரும்பினாலும் அரோரா அரோரா அரோரா, எல்லா ப்ரோமோலையும் அரோரா. பயங்கரமான பொட்டன்ஷியல் கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்லயும் வந்துட்டாங்க அரோரா. பட் அரோரா உள்ள வந்ததுக்கு காரணம் பாருன்னு நம்ம அக்செப்ட் பண்ணாம இருக்க முடியுமா? பாரு நல்லவளா கெட்டவளா அப்படிங்கிற டிபேட்குள்ளே போவேணாம். பட் ஒருவேளை பாரு தன்னோட எனிமியா அரோராவை சூஸ் பண்ணலனா அரோராங்கிற இந்த அளவுக்கு இன்டென்சிஃபைடான ஐடென்டிட்டி அரோராக்கே உருவாயிருக்குமா? ஏதோ ஒரு வகையில அரோராவோட கேம் அப் ஆகிறதுக்கு காரணம் கமருதீனும் பார்வதியும் தானே இருந்திருக்காங்க. இல்லைனா இந்த பொண்ணு துஷார் போயிட்டான்னு ஓரமா உட்காந்துக்கிட்டு யார்கிட்டயாவது ஒப்பாரி வச்சுட்டு கெமிக்கு முன்னாடி வெளியில போக வேண்டிய பீஸ் தானே அரோரா. கமுக்கு இருந்த ஒரே ஒரு வேலிட் பாயிண்ட், போன வாரத்துல இருந்து தான் இது வந்ததுக்கு சான்ஸ் கொடுத்த பாயிண்ட் இதுதான். உனக்கு பார்வதியை பிடிக்கலனா ஆபாச குறியீடு கூட அவங்களுக்கு ரெண்டு பேரோட பர்சனல் விஷயம். என்னோட கேரக்டர் கேவலமா காட்டுறாங்கன்னு சொல்லிட்டுலாம் அவங்க எலிமினேட் பண்றதுக்கு ஒரு நாமினேஷன் பாயிண்டா வச்சிருக்கலாம். பட் என்னோட ரிலேஷன்ஷிப்ல, அதாவது கமருதீனோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல பார்வதி என்ன கெட்டதா பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு என்ன யூஸ் பண்ணி அவளை நாமினேட் பண்ணாதங்கிற ஒரு பாயிண்டை தான் கமருதீன் பேசியிருப்பாரு. இது அரோரா அப்படி எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னா நான் என்ன வேணாலும் காரணம் சொல்லி நாமினேட் பண்ணுவேன், அதை கேட்க நீ யாருன்னு சொல்லியிருப்பாங்க. நீ என்ன வேணாலும் பாயிண்ட் சொல்லலாம், அதை கேட்கறதுக்கு அவருக்கு உரிமை இல்லை. ஆனா அவரோட பேரை யூஸ் பண்ணி அவரோட ஃப்ரெண்டுங்கிற காரணத்தினால அந்த பொண்ணுக்கு ஜெலஸ் ஆகுதுங்கிற காரணத்தை கொண்டுட்டு நாமினேஷன்ல வச்சா இந்த அம்மா தானே கமருதீன் பேரை யூஸ் பண்றாங்க நாமினேஷன் வரும்போது. கமருதீன் ரொம்ப ஒழுங்கலாம் இல்லைங்க. ஸ்டார்டிங்ல பயங்கரமா அக்ரெசிவா நெஞ்சு நிமித்திக்கிட்டு எல்லாரோடையும் சண்டை போட வந்தாரு. ஒரு ஸ்டேஜ்ல தெரிஞ்சு போச்சு ஒரு பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாம், ஏன்னா அரோரா துஷாரோட பயங்கரமா லாக் ஆயிட்டாங்க ரொமான்டிக்கா. ஸோ அவங்க கிட்ட ரொமான்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. ஸ்டார்டிங்ல வினோத் கிட்ட சொல்லியிருப்பாரு இந்த பொண்ணோட தான் நான் ரொமான்டிக்கா இருக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. தனக்கே யோசிக்காம வந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் யூஸ் பண்ணிட்டாரு பாரு கிட்ட. ஒரு இடத்துல பாரு எனக்கு டஸ்கி பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அந்த விதத்துல கமருதீன் சூப்பரா இருக்காருன்னு சொன்னோன்னா அப்பா அரோரா கிடைக்கலன்னா என்ன இவளை வச்சு லவ் கண்டென்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிருப்பாரு. இது ஃபேக்ட். இதுக்கிடையில வீக்கெண்ட் எபிசோட் ரோஸ்ட் பண்ணி கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, ட்ரிகர் ஆகக்கூடாது, நாகரிகமே இல்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணா பிக் பாஸ்லேருந்தே வெளியில போயிருவோங்கிற உண்மை அவருக்கு நல்லா புரிய வைக்கப்பட்டுச்சு வீக்கெண்ட் எபிசோட்னால. தன் தவறுகளை திருத்திக்கிட்டு சீசனிங் செய்யப்பட்ட கமருதீன் இப்போ என்ன கேம் நினைச்சாருன்னா, ஒரு சைடில் அரோரா ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கிட்டு ஒரு சைடில் பார்வதியை ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஜெலசியை வச்சு அப்படி ஒரு மாதிரி பஞ்சாயத்து பண்ணிட்டு அப்படியே முன் வந்துடலான்னு யோசிச்சாரு. அரோராவும் தப்பு செய்வாங்க, பார்வதியும் தப்பு செய்யறாங்க, தானும் பல இடத்துல தப்பு செஞ்சோம், அதனால ஓப்பனா இன்னும் மச்சான் நீ தப்பு செய்யற அப்படின்னு அரோரா தப்பு செய்யும் போதெல்லாம் அப்படியே நியூட்ரலா பேசுற மாதிரி ஒரு முகபாவனை காமிச்சிட்டு பாரு தப்பு செய்யும் போதெல்லாம் இல்ல பாரு நீ ஜாடையா தான் பாரு பேசுறேன்னு சொல்லிட்டு அரோரா பாருவோட சண்டை போட்டப்பெல்லாம் உள்ள அரோராக்காக அது பாயிண்ட் கரெக்டா இருக்கு, நம்ம கரெக்டா சொன்னா நம்ம நியூட்ரல் நினைச்சிருவாங்கன்னு பாயிண்ட் அடிச்சு பேசியிருப்பாரு. அந்த சைடில் ஜெனுவினா தான் இவர் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காரு வினோதோட. அவர் வோக்கலாக நல்லா பாடுறதுக்கெல்லாம் இன்புட் கொடுக்குறாரு, பயங்கரமாக பொட்டன்ஷியலாக கிரியேட்டிவிட்டியோட இருக்கிறாரு, கவுண்டர் போடுறாரு. தானும் கொஞ்சம் கவுண்டர் போட்டு ஹியூமரஸாக இருக்கனால இவரோட போனால் நல்ல லெவலில் ரீச் ஆகும். ப்ளஸ் வீக்கெண்ட் எபிசோட்லாம் இவருக்கு வர கிளாப்ஸை பார்த்தோன்னா பயங்கரமாக இவருக்கு ஹோப் டுவர்ட்ஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வித் வினோத் நல்ல வழியாக போகும்னு இவர் கால்குலேட் பண்ணிட்டு தான் விளையாடிட்டு இருக்காரு. இப்படியே கேம் அழகாக சுமூகமாக எடுத்துட்டு போகலான்னு நினைச்ச கமருதீனுக்கு ஆதிரைங்கிற பேர்ல உள்ள ஒரு ஆப்பு வந்துச்சு. ஆதிரை உள்ள வந்ததுக்கு அப்புறம் கமருதீனை தன்னோட எனிமியா யோசிச்சு விளையாடிட்டு இருக்கிற திவ்யாக்கு மட்டும் இது பிளஸ்ஸா இல்ல,
கம்ருதனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சே, அவனை வச்சு நம்ம வந்து பார்வதியை கீழே புட் டவுன் பண்ண ட்ரை பண்றோம், அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்றானே, இப்போ நம்ம கெட்டவளா தெரிஞ்சிருவோமேன்னு அலைஞ்சிட்டு இருந்த அரோராக்கு இது பாசிட்டிவ் ஆயிடுச்சு. இப்போ தனியா வந்து கம்ருதீனோட விக்டிம்னான அவங்களால மார்ல அடிச்சுட்டு கேமரா முன்னாடி பேசினாலும் யாருக்கும் அது புரிய போறது இல்ல, அதை எஸ்டாப்ளிஷ் ஆகாது. அதுக்கு ஒரு பார்ட்னர் இன் கிரைம் தேவை. அதுக்கு வந்தவங்க தான் ஆதிரை. நல்லா யோசிச்சு பாருங்க, உள்ள வந்தவனா ஓப்பன் டாக்ல மூஞ்சிக்கு முன்னாடி ஆதிரை எஃப்ஜியோட தானே சண்டை போடுவாங்கன்னு நம்ம நினைச்சோம். ஆனா அவங்க போடாததுக்கு என்ன காரணம்? ஏன்னா த பாயிண்ட்ஸ் த்ரூ விச் மக்கள் அவங்களை வெளியில தூக்கி போட்டாங்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இட்ஸ் லாஜிக்கலி ட்ரூ. தன்னோட கேம் ஒழுங்கா விளையாடாதனால தான் வெளியில போனாங்க. இப்போ எஃப்ஜே வந்து எனிமிட்டி கிரியேட் பண்ணிட்டு அவர்கிட்ட கன்ஃபரன்டேஷன் வச்சுக்கிட்டா மக்களுக்கு எஃப்ஜே மேலதான் பரிதாப ஓட்டு போய் விழுவுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால நாமினேஷன்லயோ இல்லாட்டி வெளியில வேற யார்கிட்டயாவது பொருளி பேசும்போது மட்டும்தான் எஃப்ஜே பத்தி பேசுறாங்க. அதனால 100 வருட பழமையான ஒரு டெக்னிக்கான ஃபேமஸாவோ ஸ்ட்ராங்காவோ கண்டஸ்டன்ஸ் இருந்தா அவங்கள எளிமையா யூஸ் பண்ணிக்கிட்டா நம்ம பயங்கரமான ஒரு பிளேயர்னு வெளியில தெரியுங்கிற ஒரு நூதன முறையை தான் சூஸ் பண்ணாங்க. அதனாலதான் உள்ள வந்த உடனே வினோத ஒரு சைட்லயும் கம்ருதீன் ஒரு சைட்லயும் என்னோட எனிமின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக இவங்க கேம்லாம் தப்பா இருக்கு, மக்கள்லாம் இவங்களை ஏன் கேவலமா வந்து சப்போர்ட் பண்றாங்க, கம்ருதீன் கேட்டவன் வினோத் கேட்டவன் அப்படின்னு எல்லா இடத்துலயும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. தன்னை விக்டிமாக போர்ட்ரே பண்ண தவிச்சு கொண்டு இருந்த அரோராக்கு ஆதிரை வந்தவொன்னா எப்பா நம்மளோட சேர்ந்து கூவி கூவி சத்தம் போடுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சு, பாயிண்ட்டை வெளியில பார்த்துட்டு வேற வந்திருக்காங்க, அப்போ இவங்க நம்மளுக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாங்க கம்ருதீனை பத்தி தப்பாக பேசி தன்னை விக்டிமா காமிச்சிக்கிறதுக்கு. அரோரா பண்ண பெரிய தப்பு என்னன்னா கம்ருதீனுக்கு அகேன்ஸ்டா கூட போயிருக்கலாம், வினோதுக்கு அகேன்ஸ்டா அவங்க போனதுதான் பெரிய அவங்க தலையிலேயே மண்ணள்ளி போட்ட ஒரு சிச்சுவேஷன். போன வாரத்திலேயே பார்த்தோம், வினோத் ஃபீட்பேக்கை வந்து பொறுமையாக கேட்க மாட்டாரு, எல்லாரோட வாயை மூட ட்ரை பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கம்ருதீன் ஆஸ் யூஷுவல் நான் உண்மைதான் பேசுவேன் என் ஃப்ரெண்டாக இருந்தாலுங்கிற ஒரு ஃபேஸ் பாவனை வச்சுட்டு ஆமாம் மச்சான் நீ வந்து ஒரு ஃபீட்பேக் சொன்னால் கேட்க மாட்டேன்னு அட்லீஸ்ட் அவருக்கு இருந்த மூளைக்கு கொஞ்சம் நாகரிகத்தோட தான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லணுங்கிற மூளை கம்ருதீனுக்கு இருந்தது. பட் ஆதிரையோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பயங்கரமாக வந்து ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுக்கறதுக்காக ஆதிரை சொல்கிற பாயிண்ட்டுக்காக ஆதிரையோட கூவி கூவி சத்தம் போட்டு வினோத் கிட்ட நீ தப்பு செய்யறன்னு பேசினது அரோரா. நீ எப்போ நண்பன் பண்ற தப்ப வெளியில தனியா கூட்டிட்டு போய் சொல்லாம ஒரு சபைக்கு நேரா இருந்து என்னமோ ஒரு பெரிய எதிரி மாதிரி வச்சு அவர்கிட்ட பாயிண்ட சொன்னா மக்களுக்கு உன் மேல அபிப்பிராயம் போகுங்கிற உண்மை அரோராக்கு தெரியல. ஆதிரை இதை சொல்ற போது கூட பயங்கரமா மனசு உடஞ்சு போல வினோத், அரோரா சொல்லும் போது அவருக்கு பயங்கரமா உள்ள வருத்தம் வந்து உடஞ்சு போயிடுறாரு மனுஷன், அது நல்லாவே தெரியுது அவர் முகத்திலேயே. நேத்திக்கு கேட்ட பாயிண்ட்லயும் சுருக்குன்னு இருந்த இன்னொரு பாயிண்ட் வினோத் அரோரா கிட்ட வச்சது, நான் இன்னைக்கு நேற்று ஒருத்தர் ஃபீட்பேக் சொன்னா கேட்காம இருக்கிறேன், நான் பல வாரமா 6லேருந்து 9 வாரமா நான் கேட்காம தான் இருக்கிறேன். 9 வாரத்துல ஃபர்ஸ்ட் வாரமோ செகண்ட் வாரமோ இதே இன்டென்சிட்டியோட கோவத்தோட என்ன மச்சான் அப்படிலாம் செய்யற, உன் ஃபீட்பேக்கே கேட்க மாட்டேங்கிறேன்னு நீ சொல்லியிருந்தா அதுல நியாயம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு, உனக்கும் அவளுக்கும் காமன் எனிமிங்கிற கம்ருதீன் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு ஸ்கோர் பண்ணணுங்கிற காரணத்தினால எகிரிட்டி வந்து நான் செய்யற தப்ப இந்த பெரிய சபையில ஓப்பன் சபையில நீ எனக்கு அகேன்ஸ்டா செய்யறனா அது சரியா அப்படின்னு கேட்டது உடனே அரோராக்கு பதில் இல்லை. அப்புறம் நிறைய பாயிண்ட்லாம் அடிக்க வைக்கிறாரு, காலையில யாரோட பேசுவேன் என்னோட பேசுவேன் நீ பேசவே மாட்டேங்கிற, நீ இப்போ போய் சொல்றது உனக்கே தெரியாதான்னு சொல்லும் போது மிச்ச விஷயம்லாம் பேசும்போது குமரி அரோரா ஒரு கண்ணீர் கூட சிந்தல, மாட்டிக்கிட்டோமேன்னு முடிச்சுட்டு தான் இருந்தாங்க. கம்ருதீனும் அரோராவும் தான் ஒருத்தர் பிளேம் பண்ணி தன்னை விக்டிமா காட்டிக்கிறதுக்கு ஒரு போட்டி மாதிரி ஒரு கேம் எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு ஆதிரை வந்தது அரோராக்கு ஒரு தோதா போச்சு. ஆதிரை ஓப்பன் எனிமின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்றது கம்ருதீனையும் வினோதையும். கம்ருதீனோட உனக்கு கோவம் இருக்கிறது ஏற்கனவே பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் அவன் பேசுனதுலையும் நீ பேசுனதுலையும் வச்சு ஒரு காரணமாவது கண்டுபிடிக்கலாம் உன்னுடைய கோவம் கம்ருதீன் மேல இருக்கிறது ஜெனுவின்ட்டு. ஆதிரை வினோத பத்தி தப்பா பேசி கோவமா அதை சொல்லும்போது அதே கோவத்தோட வினோத நீ கான்ஃபிடன்ட் பண்றத பார்த்தானா அரோரா சரியான ஃப்ரெண்டா இல்ல, ஸ்கோர் பண்றதுக்காக தான் வந்து இந்த கேம்ல விளையாடுறாங்கன்னு அப்படி அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. பேசிக்கா ஹியூமன் நேச்சர் என்ன, ஒரு ஃப்ரெண்டோட பிரச்சனைன்னு இருந்தானா தனியா பேசும்போது அடிச்சுப்பாங்களே தவிர வெளியில இருந்து யாராவது வந்தா அவங்க வந்து உனக்கு சப்போர்ட் பண்ண, இது என் ஃப்ரெண்டு நான் பேசிப்பேன், நான் மட்டும் தான் என் ஃப்ரெண்ட் அடிப்பேன், நீ எல்லாம் என் ஃப்ரெண்ட் அடிக்க கூடாதுங்கிற கோவம் தானே வரணும். அப்போ ஆதிரை மரண அடி அடிச்சிட்டு இருக்கும் போது வினோத ஆதிரையோட சேர்ந்து வினோத நீ அடிப்பியா, இல்லாட்டி உனக்கு ஆதிரை மேல கோவம் வந்திருக்கணுமா? ஸோ ஆதிரையோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கெயின் பண்ணுறதுக்காக நீ கம்ருதீனை மட்டும் இல்லை வினோதையே போட்டு தள்ளுவேங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு தோணலையா? ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் கம்ருதீனையும் வினோதையும் ஒன்றா தயவு செஞ்சு வச்சு பேசாதீங்கன்னு. இப்போ எல்லா கேர்ள்ஸும் வந்து அரோராக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து ஒரு எவ்வளோ ஒரு பதறுத்தனமோ அதே மாதிரி எல்லா பாய்ஸும் வந்து கம்ருதீனுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் சரியான லாஜிக் இல்லை. இந்த கேமை வந்து பயங்கரமாக ஒரு ஹெல்த்தியான லெவலில் ஆஸ் மக்கள் நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து எந்த வகையில் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா இந்த உலகம் இந்த சொசைட்டி எல்லாமே ஜெண்டர் ரிலேட்டடாகவே நம்மளை நேவிகேட் பண்ணி எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணதே தவிர ஹியூமன் பீயிங்கா இருக்காங்க இந்த சொசைட்டில. அது பெண்ணா இருக்கும்போது இந்த சொசைட்டி எப்படி பாக்குது ஒரு ஹியூமன் பீயிங்க, ஒரு ஆணா இருக்கும்போது இந்த சொசைட்டி எப்படி பாக்குது ஒரு ஹியூமன் பீயிங்க அப்படின்னு பார்த்து தான் நம்ம சொசைட்டி தான் வில்லனு, இந்த ஜெண்டர்லாம் இன்னும் பெருசா ஒன்றும் தப்பு பண்றது இல்லைங்கிற உண்மையை நம்ம உணர்ந்து நம்ம வந்து லைஃப்ல டிசிஷன்ஸ் எடுப்போம், ஒப்பீனியன்ஸை கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் பிக் பாஸும். இப்போ ஜெண்டரை கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு கம்ருதீன் as a person பாருங்க. கம்ருதீன் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமா ஃபேக்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு யுக்தியை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் அரோராவை எப்படிலாம் பிடிக்கிறாருன்னா துஷார் போனதுக்கு நீயும் தான் ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொல்றாரு. நிதர்சனமான உண்மைதான்.
5 வாரமா கேம் விளையாடாம இருந்த, என்னம்மா ஏசிலாம் கரெக்டா இருக்கா, உங்களுக்கு பேசுறதுக்கு வசதியா இருக்கான்னு அப்பட்டமா விஜய் சேதுபதி சார் சொன்னா கூட எந்த அளவையும் பொருட்படுத்தாம வாங்கின காசுக்கு வேலை செய்யணுங்கிற ஒரு கொஞ்சம் கூட ஒரு இன்டெகிரிட்டி இல்லாம இருந்தவங்க தான் அரோரா. துஷாரோட பேசிட்டு இருக்கிறது, துஷார் வாயில லிப்ஸ்டிக் எல்லாம் வந்து அப்பட்டமா அந்த 24/7 பார்க்க சகிக்கலைங்க. இருந்தாலும் இது கம்முக்கு எப்படி தவறா போச்சுன்னு தானே யோசிக்கிறீங்க. வெயிட் பண்ணுங்க, நான் பாயிண்ட்க்கு வரேன். அடுத்ததா இன்னொரு ஃபேக்ட் என்ன சொல்றாரு, நீ எல்லாம் இருக்கும்போது பயங்கரமா வந்து பொட்டன்ஷியலா வந்து இருந்த பிரவீன்லாம் வெளியில போயிட்டாரு, அக்செப்டட் தான், அன்ஃபேர் எவிக்ஷன் தான். போறவரா கேக்குறாங்க, அப்ப நான் நாமினேட்டே ஆகலையே, அவர் நாமினேட் ஆனாரு, அதனால லீஸ்டா இருக்கிற ஓட் வாங்கி அவர் வெளியில போனாரு. அப்போ உள்ள அவரு இல்ல நீ இருக்கிற அவர் போயிட்டாரு, அந்த கான்செப்ட் நான் சொல்ல வந்தேன்னு சொல்றாரு. ஃபேக்ட் தான். வினோத் ஒரு ஃபேமிலி மேன், அவனை பாரு எவ்வளவு டேலண்டடா இருக்கான், பாக்கெட்ல எப்பவுமே பேப்பரோட சுத்துறான், உட்காந்து வந்து லிரிக்ஸ்லாம் எழுதுறான், அப்படி பண்ணா வந்து பயங்கரமா வந்து டேலண்ட்டை காட்டிட்டு இருக்கான். குழந்தை இருக்கு, உடம்பு சரியில்லைன்னு இருந்தும் கூட அவன் வாய் விட்டு கானா பாடாம இருந்ததே இல்லை, தாளம் போடாம இருந்ததே இல்லைன்னு வினோதுக்காக பயங்கரமா பாசிட்டிவா பாயிண்டை எடுத்து வைக்கிறாரு. எனக்கே பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுச்சுங்க ஒரு ஸ்டேஜ்ல. அது கேட்டுட்டு ஐயோ மாட்டிக்கிட்டோமேன்னு ஒரு சைடுல வந்து அரோரா திருதிரு முழிக்குது. இதெல்லாம் உண்மையா இருந்தாலும் இதை ஏன் தம்பி இப்போ சொல்ல வரேன்னு மக்கள் யோசிக்கணும். நீ உண்மை விளம்பியா இருந்திருந்தா ஜோக்குங்கிற பேர்ல கூட அரோரா கிட்ட உருவாட்டி கூட இவர் சொன்னது இல்லையே. அப்படி சொல்லியிருந்தா பகையாயிருக்கும். யாரை வச்சு பார்வதியை ஜெலசாக்குறது? ஸோ இவர் யூஸ் பண்றதுக்காக அரோராவை வச்சுக்கிட்டு இருந்த போது இந்த ஃபேக்ட்ஸ்லாம் இவருக்கு கண்ணிலேயே புலன்படலை. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரிலாம் கேவலமாக விளையாடினா அந்த வார்த்தைகள் விட்டு ஆங்கிரி யங் மேன்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் எடுத்துட்டு வந்தா கேமில் அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனப்படாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட கமருதன் அரோரா தப்பாவே இருந்துட்டு போட்டுங்க. இவ்வளோ உண்மையை அடுக்கி வைக்க தெரிஞ்ச இவருக்கு, இவ்வளோ உண்மையை உள்ள மனசுக்குள்ள வச்சுட்டு இருந்த இவரு, நீ என் ஃப்ரெண்டா இருக்க மாட்டியா, இரு உன்னை என்ன செய்யறேங்கிற ஆட்டிடியூட வச்சுக்கிட்டு இப்போ உண்மைகளை சொல்றது தான் பெரிய தவறு. இப்போ புதுசா வேற அரோரா வந்து எந்த வீட்டு வேலையுமே செய்ய மாட்டா, கிச்சன் டீம்ல போட்டாலும் வேலை செய்ய மாட்டா, பாத்ரூம்ல வேலை செய்ய மாட்டா, வேலையே செய்ய மாட்டா, இந்த விஷயம்லாம் உண்மை விளம்பி ஆகிற கமருதீன் சொல்றாரு. இவ்வளோ நாளா ஃப்ரெண்டா இருந்தப்போலாம் இவ்வளோ ஃபேக்ட்ஸ்லாம் வெளியில சொல்லிப்பாரா, நீ ஃப்ரெண்டா இருந்தாலும் அந்த உண்மையெல்லாம் பேச மாட்டேன், ஆனா நீ ஃப்ரெண்டு இல்லைன்னு ஆயிட்டானா உன்னைய வந்து அளவு வைப்பேன், அசிங்கப்படுத்துவேன், உன் கேமை எக்ஸ்போஸ் பண்ற அளவுக்கு நான் போயிடுவேன் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்லாம் டாக்ஸிக் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? உண்மையாவே இருந்துட்டு போட்டுங்க. அரோரா செய்யற தவறுலாம் இதெல்லாம் உண்மையான தவறுகள் தான். இருந்தாலும் இதை கமருதீன் வாயிலேருந்து ஏன் வருது, எதுக்கு இப்போ சொல்றாருன்னு கேட்காம இருக்க முடியுமா, யோசிக்காம இருக்க முடியுமா? ஃபேக்ட் சொல்லிட்டானா மக்கள் நம்மள தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஜெனுவினா தவறான முறையில ஒருத்தரை டார்கெட் பண்ணிருக்காங்க, அவங்கள டார்கெட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெக்ட் பண்ண வந்தானா மக்கள் தலைமையில வச்சு தூக்கி கொண்டாடுவாங்க. திருந்திட்டோன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு ரொம்ப அமைதியான டோன்ல உண்மைகளை அப்படியே அடுக்கா வச்சு தவறு செய்யறாங்கன்னு எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு செல்ஃபிஷான பொண்ணுன்னு ஒரு காயின் பண்றதுக்காக ஃபேக்ட்ஸை இவ்வளோ நாள் ரிசர்வ் பண்ணிட்டு கடைசி நிமிஷத்துல இவ்வளோலாம் சொன்னானா மக்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்னு கமருதீன் எப்படி நினைச்சாரு? சரி இவ்வளவு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கே, அதை ஏன் தம்பி நீ இவ்வளவு நேரம் சொல்லல அப்படின்னு யோசிக்க மாட்டாங்களா? இந்த இடத்துல இந்த ட்ரூத் ஸ்ட்ராட்டஜி, அரோரா கெட்டவ, இதெல்லாம் தாண்டி உன் ஃப்ரெண்டு சில காரணங்களால உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டு போறாங்கன்னு அவங்க சைட்ல வேலிட் பாயிண்ட்ஸ் கொடுத்தாலும் நீ எப்படி என் ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டு போகலாம்? நான் தான் பிரேக் பண்ணுவேன், நீலாம் பிரேக் பண்ணக்கூடாது. ஒரு வேளை நீ பிரேக் பண்ணானா உன்னை கஷ்டப்படுத்துவேன், உன் லைஃப்பை கஷ்டப்படுத்துவேன், உன் கேரக்டர் அசிங்கமா பேசுவேன், உன்னை வேற லெவலில் கீழ்த்தனமா போட்டு உடைப்பேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட் டாக்ஸிக்கா இல்லையா? ஆனால் இந்த இடத்துல வினோதை வந்து பயங்கரமாக நம்ம கங்க்ராச்சுலேட் பண்ணணும். இன்ஃபேக்ட் அவரோட நல்ல குணங்கள் இந்த பைத்தியக்கார லூசுங்கள்லாம் சண்டை போடும்போது அப்படியே ஒளிர்விட்டு இவர் ஒரு டைமண்டுன்னு ப்ரூவ் பண்ணிச்சு. என்னதான் நீ அவனோட சண்டை போட்டாலும் நான் உன்கிட்ட பேசாம இருந்ததை நிறுத்தினா, ஆதிரை வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு வார்த்தை ஒழுங்கா காலையில நம்ம எப்பவுமே பேசுவோம், அந்த பேசுறதை நிறுத்திட்ட, நீ போய் சொல்றது உனக்கே தெரியலையா அப்படின்னு அவர் போட்டு உடைச்சதெல்லாம் பார்த்தா உண்மையிலே ஜெனுவினா அவர் கஷ்டப்பட்டிருக்காருங்க. திவ்யா வந்து என்ன அப்படி கத்துன்னு கத்தி நான் கெட்டவங்கிற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நெக்லஸ் டாஸ்க்ல. அதுல ஒரு வார்த்தைக்கு கூட ஏன் இப்படி பேசுறீங்க திவ்யான்னு எனக்கு சப்போர்ட் பண்ணி நீ பேசவே வரலையா அரோரானா ஆன்சரே இல்லை உங்களுக்கு. ஆதிரை திவாகர் மேட்டர் எடுத்துட்டு வரும்போது கூட இவங்க வந்து நீ தப்பா பேசுற ஆதிரைன்னு ஒரு வார்த்தை சொல்லல. ஆனா துஷார் பத்தி கமருதீன் எடுத்துட்டு வந்து பேசினா துஷார் தான் போயிட்டானே, அது பழைய மேட்டர் ஆச்சே, அதுக்கு இப்ப எடுத்துட்டு வந்து எதுக்கு பேசுறேன்னு அவங்கள டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் அந்த பாயிண்டை எடுத்துட்டு வராங்க. அப்ப திவாகரும் தான் போயிட்டாரு, போன ஒரு ஆளு பழைய பாஸ்ட் ஹிஸ்டரி அதை எடுத்துட்டு வந்து ஆதிரை பேசினானா நீங்க கேட்க மாட்டீங்க, ஏன்னா உங்க ஃப்ரெண்ட் இல்ல. பழகாத்த ஆளுக்கு அகேன்ஸ்டா கூட நிக்கலாங்க. இந்த மாதிரி ஆதிரை சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஃப்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாவே நின்னது தாங்க தாங்க முடியல அரோரா விஷயத்துல. ஸோ இந்த ஜெண்டர் பயஸ்னஸ் டுவர்ட்ஸ் கமருதீனுக்காக பேசக்கூடிய சில ஆட்கள், அரோராக்காக பேசக்கூடிய ஆட்கள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இவங்க ரெண்டு பேருமே வந்து பயங்கரமான கேடிகள் தான், பயங்கரமான கிரிமினல் மென்டாலிட்டி உள்ளவங்க தான், பயங்கரமான ஒரு எச்சகேமா தான் விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் நேர்மை இல்லைன்னு உங்களுக்கு தோணுதா? கமருதீனும் வினோதையும் ஒரே தராசுல வச்சு நல்லவங்கன்னு ஒப்பிட்டு சொல்லலாமா? என்னோட கருத்து உங்களுக்கும் சரின்னு தோணுதா, இல்லாட்டி மாற்று கருத்து இருக்கா? தயவு செஞ்சு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஐ எம் வெரி ஈகர் டு லிசன் டு யுவர் கமெண்ட்ஸ் டூ. சௌமி மாமி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பிக் பாஸ் பார்க்குறாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Till I meet you in the next video, it's bye from Saumi Mami guys. Bye.